நம்ம உடம்புல என்ன குறைபாடாக இருந்தாலும் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய அளவுல தான் இறைவன் நம்ம வந்து படைச்சிருக்காரு. ஆனா, அதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படின்னு இருக்கு. அது நம்ம அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்போது, அந்த இடத்துல பாதித்த செல்கள வெளியேத்தி விட்டுட்டு, புதிய செல்கள் வேகமா உற்பத்தியாகி சரியாயிரும். அதுக்கு இந்த மாரி தண்ணீல குடிக்கும்போது, அது இன்னும் ஒரு நிச்சயமா, நிச்சயமா. விரைவா செயல்பட இந்த தண்ணி மட்டும் இல்ல. இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செயற்கை ஊட்டிகளால பாதிக்கப்படாத இடங்கள்ல இருக்கக்கூடிய கீரை வகைகள், பழ வகைகள், காய் வகைகள், இந்த மாதிரியான நீரு, இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட இடைவெளிய அது ஃபுல் பண்ணும். அப்ப நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, மனிதன் எங்க தோன்றினானோ அங்கேயே போவதான் நல்லதுன்னு சொல்ல வாரீங்க. நிச்சயமா, நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் வந்து படைக்கும்போது எல்லா வளத்தையும் தான் இந்த பூமியில குடுத்துட்டு படைச்சாரு. ஆனா, செயற்கையான ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு வந்து செயற்கையான ஒரு இல்லாமையை, ஒரு ஏற்றத்தாழ்வை, ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததுனால, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் எல்லாம் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால், யாருக்கும் எதுவும் கிடைக்க விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அந்த கோடீஸ்வர வர்க்கம் வந்து வச்சிட்டு இருக்கு. அங்கிருந்து அவங்கலாம் வந்து மேலும் மேலும் கோடீஸ்வரர் ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்களோ, அவங்ககிட்ட இருந்து மேலும் மேலும் பணத்த கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஒரு வகையான குப்பை அது.